ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படி இருக்கவங்களா நீங்கள் அப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அது ஒரு லவ் ஸ்டோரி. ரவின், மன்பிரீத், அமர்தீப், ஹாப்பி அப்படின்னு 4 ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா இன்ஜினியரிங் காலேஜில் படித்த இவங்க இப்போ ரீயூனியனில் மீட் பண்ணுறாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துக்கிறாங்க. அதிகபட்சம் என்ன பேசுவாங்க? எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதே டாபிக்கு தான் இவங்களும் வராங்க. அப்போது தான் இந்த ஹாப்பி என்ன பண்ணுறா, ரவின்க்கு ஷாதி.comல என்ரோல் பண்ண சொல்கிறான். பூபனேஸ்வரில் இருக்க இன்ஃபோசிஸில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறா ரவன். ஸோ ரீயூனியன் முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே போகிறான். போனதுக்கப்புறம் ஹாப்பி சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே ஷாதி.comல என்ரோல் பண்ணுறான். அவனும் நிறைய ப்ரொஃபைல் பார்க்குறான். ஒன்றும் மேட்ச் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குஷின்னு ஒரு பொண்ணு, அவள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது. அவள் சிஎஸ்சி நொய்டாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ரவனுக்கு குஷியே பிடிச்சி போச்சு. அவனும் அவளை பற்றி நினச்சிட்டு இருந்தான். ரவின் அவன் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா டிங்குன்னு ஒரு மெசேஜ். யாருன்னு பார்த்தா குஷி. அந்த டைமில் அவனால் அந்த மெசேஜை அட்டன் பண்ண முடியல. ஆனால் வெளியில் வந்துட்டு சார் உடனே கால் பண்ணி குஷிக்கு பேசுகிறாரு. அப்புறம் என்ன, அடிக்கடி மெசேஜு, ஃபோன் கால்னு 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குஷி ஒர்க்லேருந்து வரவே லேட் ஆகும். ஆனாலும் ரவின் அவள் கால்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இப்படியே மாறி மாறி பேசி 2 பேரும் காதல் கோட்டை படத்தில் வர மாதிரி பார்க்காமலே லவ் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்க மாறி மாறி லவ் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் தான் ரவின்க்கு யூஎஸில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. ஆனால் போர்டிங் பாயிண்ட் எங்கே தெரியுமா? டெல்லி. அப்புறம் என்ன, தலைவர் குஷியை பார்க்குறதுக்கு குஷியாக கிளம்பிட்டாரு. யூஎஸ்க்கு கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே டெல்லிக்கு போயிடுறாரு. போயிட்டு குஷியவும் அவங்க ஃபேமிலியவும் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. குஷியோட மெமரபிள் மூமெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூயார்க் கிளம்பிடுறாரு ரவின். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் ரவினோட பேரண்ட்ஸும் குஷியோட பேரண்ட்ஸும் பூபனேஸ்வரில் மீட் பண்ணி என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போய் என்கேஜ்மெண்ட் முன்னாடி நாள் வரைக்கும் வந்தாச்சு. இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அப்புறம் என்ன, லவ்வும் செட் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, மேரேஜ் நெக்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னு ஹாப்பியாக இருக்க இந்த டைமில் ஒரு ஃபோன் கால். என்னன்னு பார்த்தா குஷி ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ ஒரு சிவியர் ஆக்சிடெண்ட். இது கேட்டதும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே டெல்லி கிளம்பி போகிறான். அவளை காப்பாற்ற எவ்வளவோ போராடினாங்க. ஆனாலும் அவன் பிழைக்கவே இல்லை. சந்தோஷமாக இருந்த நம்ம ஹீரோ டோட்டலாக டிப்ரெஷனுக்கு போயிடுறான். ஷீ டைட், ஐ சர்வைவ்ட். பிகாஸ் ஐ சர்வைவ்ட், ஐ டை எவ்ரி டே. I too had a love story by Ravinder Singh.